ரோம் நகரத்தையே கொளுத்துவிட்டு வேடிக்கை பார்த்த ஒரு சர்வாதிகாரியின் இரத்தக்களரியான வரலாறு. அவன் ஒரு பைத்தியக்கார அரக்கனா அல்லது துரோகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைஞனா? வரலாற்றின் இருண்ட பக்கங்களை புரட்ட நான் உங்கள் பாலா உங்களை வரவேற்கிறது. பாலா பைட்ஸ். கற்பனைக்கு எட்டாத ஒரு வரலாற்று பயணத்துக்கு தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிபி 64ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 19ஆம் தேதி. ரோம் நகரமே இருட்டில மூழ்கி இருக்க வேண்டிய நேரம். ஆனா வானம் முழுக்க இரத்த சிவப்பா எரியுது. சுத்தி எங்க பார்த்தாலும் நெருப்பு, மரண ஓலம், அலறல் சத்தம். ரோம் நகரத்தோட சர்க்கஸ் மேக்சிமஸ் அப்படிங்கிற பெரிய மைதானத்தை சுத்தி இருந்த சின்ன சின்ன கடைகள்ல ஆரம்பிச்ச ஒரு நெருப்பு காத்துல வேகமா பரவி ஒட்டுமொத்த நகரத்தையும் சாம்பலாக்கிட்டு இருக்கு. மக்கள் உடுத்தியிருந்த துணியோட கைக்கு கிடைச்சதை எடுத்துக்கிட்டு தெருக்கள்ல ஓடுறாங்க. 6 நாட்கள் தொடர்ந்து எரிஞ்ச அந்த நெருப்பு கொஞ்சம் அடங்குன மாதிரி தெரிஞ்சாலும் மறுபடியும் 3 நாட்கள் பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. ரோம் நகரத்தோட 14 மாவட்டங்கள்ல 10 மாவட்டங்கள் சுவடுகளே இல்லாம அழிஞ்சு போச்சு. நூற்றுக்கணக்கான வருஷங்களா கட்டிக்காத்த பழமையான கோயில்கள், வீடுகள் எல்லாம் வெறும் சாம்பல் மேடாயிடுச்சு. ஆனா இந்த மரண ஓலங்களுக்கு நடுவுல அந்த நகரத்தோட மிக உயரமான ஒரு மாளிகையில நின்னுட்டு இந்த அழிவு ஒரு விசித்திரமான ரசனையோட பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் கையில ஒரு இசைக்கருவி. ரோம் நகரம் எரியறத பார்த்துக்கிட்டே பழங்கால ட்ராய் நகரம் அழிஞ்சத பத்தி அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான்னு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வதந்தி உண்டு. அவன்தான் ரோம் சாம்ராஜ்யத்தோட 5வது மன்னன், ஜூலியோ கிளாடியன் வம்சத்தோட கடைசி வாரிசு, பேரரசன் நீரோ. ரோம் நகரத்தை எரிச்ச பைத்தியக்கார மன்னன்னு இன்னைக்கு வரைக்கும் உலகம் இவனை பத்தி பேசிட்டு இருக்கு. ஆனா உண்மையாகவே நீரோ ஒரு அரக்கனா இல்ல அதிகார பசியில இருந்த ஒரு கூட்டத்தால தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கலைஞனா? அந்த இருண்ட காலத்துக்குள்ள நம்ம பயணிக்கலாம். நீரோவோட பிறப்பே ஒரு இரத்தக்களரியான பின்னணியில தான் ஆரம்பிக்குது. கிபி 37ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி ஆன்டியம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை நகரத்துல லூசியஸ் டொமிஷியஸ் அஹெனோபார்பஸ் அப்படிங்கிற பேரோட அவன் பிறக்கிறான். அவனோட அப்பா ஒரு கொடூரமான மனிதன். தன்னை விமர்சனம் பண்ண ஒருத்தனோட கண்ணை நோண்டி எடுத்தவன். ரோட்ல விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை மேல வேணும்னே தேரை ஏத்தி கொன்னவன். நீரோ பிறந்ததுமே அவனோட அப்பா, எனக்கும் இந்த பொண்ணுக்கும் பிறக்கிற எந்த குழந்தையும் இந்த நாட்டுக்கே அழிவுதான் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நீரோவுக்கு 3 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் நீரோவோட வாழ்க்கையை முழுசா ஆக்கிரமிச்சது அவனோட அம்மா அக்ரிப்பினா. அகஸ்டஸ் சீசரோட கொள்ளு பேத்தியான அக்ரிப்பினா சின்ன வயசுல இருந்தே ஏமாற்றம், துரோகம், கொலைகளை பார்த்து வளர்ந்த ஒரு இரும்பு மனுஷி. அதிகாரத்தை அடையணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாராயிருந்த அக்ரிப்பினா தன்னோட சொந்த மாமாவான கிளாடியஸையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டுமில்லாம கிளாடியஸோட சொந்த பையன் பிரிட்டானிக்கஸ் இருக்கிறப்போ தன்னோட பையன்தான் நீரோ தான் அடுத்த மன்னனா வரணும்னு கிளாடியஸை மூளைச்சலவை செஞ்சு சம்மதிக்க வச்சாங்க. கிளாடியஸோட மகளான ஆக்டேவியாவை நீரோவுக்கு கட்டாய கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க. ஒரு கட்டத்துல கிளாடியஸ் மனசு மாறி தன்னோட சொந்த பையனுக்கே மகுடத்தை கொடுத்துருவாரோன்னு பயந்த அக்ரிப்பினா கிளாடியஸுக்கு விஷக்காளான்களை கொடுத்து கொடூரமா கொலை செஞ்சாங்கன்னு பரவலாக நம்பப்படுது. அப்போ நீரோவுக்கு வயசு வெறும் 16. தன்னோட பதவியை தக்க வச்சுக்க அடுத்த சில நாட்கள்லேயே கிளாடியஸோட சொந்த பையன் பிரிட்டானிக்கஸுக்கும் விஷம் வச்சு கொன்னாங்க அக்ரிப்பினா. ஒரு 16 வயசு பையன் சுத்தி ரத்தமும் சதையுமா நடக்கிற அரசியலை பார்த்துக்கிட்டே ரோம் சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல உட்கார்றான். ஆரம்பத்துல நீரோவோட ஆட்சி ரொம்பவே அமைதியா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவனுக்கு வழிகாட்ட செனிகா அப்படிங்கிற ஒரு சிறந்த தத்துவ ஞானியும் பரஸ் அப்படிங்கிற நேர்மையான படைத்தளபதியும் இருந்தாங்க. ஏழைகளுக்கான வரியை குறைச்சான், அடிமைகள் தங்களோட எஜமானர்களுக்கு எதிரா புகார் கொடுக்கலாம்னு சட்டம் கொண்டு வந்தான், மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை செஞ்சான். ஆனா திரைமறைவுல உண்மையான அதிகாரம் அவனோட அம்மா அக்ரிப்பினா கையில தான் இருந்துச்சு. என் பையன் மூலமா நான் தான் இந்த நாட்டை ஆளுவேன் அப்படிங்கிற அகங்காரத்துல அக்ரிப்பினா இருந்தாங்க. ஆரம்பகால நாணயங்கள்ல நீரோவோட முகத்துக்கு பக்கத்திலேயே அவங்க முகமும் பொறிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கும்போது நீரோவுக்கு சமமா அக்ரிப்பினாவும் சிம்மாசனத்துல உட்கார ஆசைப்பட்டாங்க. தனக்கு எந்த சுதந்திரமும் இல்லாம தன்னோட அம்மா ஒரு நிழல் மாதிரி தன்னை கட்டுப்படுத்துறத நீரோவால தாங்க முடியல. குறிப்பா நீரோ பாப்பியா சபீனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்க ஆரம்பிச்சப்போ அக்ரிப்பினா அதை கடுமையா எதிர்த்தாங்க. இந்த அதிகார போட்டி ஒரு கட்டத்துல வெடிச்சு சிதறிச்சு. தன்னோட அம்மாவை உயிரோட விட்டா அவங்க இராணுவத்தை தூண்டிவிட்டு தன்னை பதவியிலிருந்து தூக்கிடுவாங்கன்னு நீரோ பயந்தான். கிபி 559ஆம் ஆண்டு வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு சதித்திட்டத்தை நீரோ தீட்டினான். முதல்ல தன்னோட அம்மாவுக்கு பலமுறை விஷம் கொடுத்து பார்த்தான். ஆனா அந்த தந்திரக்காரி ஏற்கனவே விஷ முறிவுகளை சாப்பிட்டு பழகியிருந்ததால அவ தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவ தூங்குறப்போ மேல்கூரை இடிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு பொறி அமைப்பை உருவாக்குனா. அதுவும் தோல்வியில முடிஞ்சுது.
கடைசியா நடுக்கடல்ல போய்கிட்டு இருக்கும்போது தானாகவே உடைந்து முழுகிற மாதிரி ஒரு கப்பலை டிசைன் பண்ணி அதுல தன்னோட அம்மாவை ஏத்தி அனுப்புனான். நடுக்கடல்ல கப்பல் ரெண்டா உடைஞ்சுது. ஆனா அக்ரிப்பினா நீந்தி கரை சேர்ந்து உயிர் பிழைச்சிட்டாங்க. விஷயம் கைமீறி போனதை உணர்ந்த நீரோ நேரடியாகவே கொலைகாரர்களை அவளோட மாளிகைக்கு அனுப்புனா. அந்த கொலைகாரர்களை பார்த்தப்போ அக்ரிப்பினா எந்த பயமும் இல்லாம, இந்த நீரோவை சுமந்த என் வயிற்றிலேயே குத்துங்கள் அப்படின்னு சொல்லி செத்து போனாங்க. சொந்த அம்மாவையே கொலை செஞ்ச அந்த நிமிஷம் நீரோவோட மனநிலைக்குள்ள இருந்த கடைசி மனிதத்தன்மையும் செத்துப்போச்சு. அவன் முழுமையான ஒரு சர்வாதிகாரியா மாற ஆரம்பிச்சான். செனிக்காவும் மற்ற நல்ல ஆலோசகர்களும் மெல்ல மெல்ல ஓரம் கட்டப்பட்டாங்க. அதிகாரத்தை கேள்வி கேட்க யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துல நீரோ வந்து நின்னான். இந்த இடத்துல தான் நீரோவோட இன்னொரு முகம் வெளியே வருது. ரோமானியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னன் அப்படின்னா அவன் வீரனாயிருக்கணும், வாழ் வீசணும், எதிரி நாடுகளை கைப்பற்றணும். ஆனா நீரோவுக்கு அதுல எந்த ஆர்வமும் இல்ல. அவன் தன்னை ஒரு மாபெரும் கலைஞனா, பாடகனா, நடிகனா நினைச்சுக்கிட்டான். ரோமானிய கலாச்சாரத்துல ஒரு உயர்குடி மனிதன் மேடையில ஏறி பாடுறதும் நடிக்கிறதும் விபச்சாரத்துக்கு சமமான ஒரு கேவலமான செயலா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா நீரோ அதை பத்தி கவலைப்படல. குரல் வளத்தை கூட்டுறதுக்காக நெஞ்சில ஈயத்தட்டுகளை வச்சுக்கிட்டு படுத்து கிடப்பான். கடுமையான பயிற்சிகளை செஞ்சான். நேபிள்ஸ் நகரத்திலையும் ரோம் நகரத்திலையும் பிரம்மாண்டமான மேடைகளை அமைச்சு அதுல வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சான். மன்னனே மேடையில பாடுறப்போ அதை ரசிக்க ரோமோட உயர்குடி பிரபுக்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. நாடகம் நடக்கும்போது அரங்கத்தோட கதவுகள் எல்லாம் பூட்டப்படும். யாருக்கும் வெளியே போக அனுமதி கிடையாது. பல மணி நேரங்கள் தொடர்ந்து நடக்கிற அந்த கொடுமையான கச்சேரியை கேட்க முடியாம சில பேர் செப்பு போன மாதிரி நடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கப்பட்டு தப்பிச்சு போனாங்கன்னு வரலாற்று ஆய்வாளர் சுடோனியஸ் பதிவு செஞ்சிருக்காரு. இதுல உச்சகட்டம் என்னன்னா, கிபி 67ஆம் ஆண்டு கிரீஸ் நாட்டுக்கு ஒரு பெரிய சுற்றுப்பயணம் போனா நீரோ. ஒலிம்பிக் போட்டிகள் அவனுக்காகவே ஒரு வருஷம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. பாட்டு, இசை, கவிதை, தேரோட்டம்னு எல்லா போட்டிகள்லையும் கலந்துகிட்டான். ஒரு தேரோட்ட போட்டியில 10 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேரை ஓட்டிட்டு போனா பேலன்ஸ் பண்ண முடியாம தேர் கவிந்து கீழே விழுந்துட்டான். பந்தத்தை முடிக்கவே இல்ல. ஆனா நடுவர்கள் நீரோ மட்டும் கீழே விழாம இருந்திருந்தா அவர்தான் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லி அவனுக்கே முதல் பரிசை கொடுத்தாங்க. அந்த ஒரு சுற்றுப்பயணத்துல மட்டும் 1808 பரிசுகளை ஜெயிச்சதா ஒரு கணக்கு இருக்கு. எல்லாமே பொய், எல்லாமே ஊழல், பயத்துல மக்கள் கொடுத்த கைத்தட்டல்கள். ஆனா நீரோ அதை உண்மையாவே ரசிச்சான். தன்னை ஒரு கடவுளுக்கு இணையான கலைஞனா நம்ப ஆரம்பிச்சான். ராத்திரியானா மாறுவேஷம் போட்டுக்கிட்டு ரோம் நகரத்து சந்து பொண்டுகள்ல திரிவான். சாதாரண குடிமக்கள் மாதிரி சண்டை போடுவான். கடைகளை அடிச்சு நொறுக்குவான். பெண்களை கிண்டல் பண்ணுவான். ஒரு மன்னன் செய்யற காரியமா இதுன்னு ஒட்டுமொட்ட ரோம் நகரமும் அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னுச்சு. இப்படி ரோம் நகரமே நீரோவோட பைத்தியகாரத்தனத்துல சீரழிஞ்சிட்டு இருந்த அதே காலகட்டத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. அது நம்ம இந்தியாவுக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீரோ ஒரு பக்கம் கலைஞனா சுத்திட்டு இருந்தாலும் அவனோட காலத்துல சர்வதேச வியாபாரம் கொடிகட்டி பறந்துச்சு. எகிப்திலிருந்து கிளம்புற ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்றை பயன்படுத்தி நேரா அரபிக்கடலை தாண்டி தமிழ்நாட்டோட சேர, சோழ, பாண்டிய துறைமுகங்களுக்கு வந்துச்சு. மிளகு, ஏலக்காய், முத்து, யானத்தந்தம், பட்டு இதெல்லாம் வாங்கறதுக்காக ரோம் நகரத்தோட தங்கம் கப்பல் கப்பலா தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குச்சு. புதுக்கோட்டை, கரூர், மதுரை, கோயம்புத்தூர் பகுதிகளில் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி செஞ்சா நீரோ மன்னனோட முகம் பொறிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்கள் குவியலா கிடைக்குது. கிபி 64ல ரோம் தீப்பிடிச்சு எரிஞ்சப்போ நாட்டுல பெரிய பண கஷ்டம் வந்துச்சு. அப்ப நீரோ தங்க நாணயங்களோட எடையையும் தரத்தையும் குறைச்சிட்டான். ஆனா நம்ம தமிழ்நாட்டு வியாபாரிகள் ரொம்ப உஷாரானவங்க. தரமான பழைய நீரோ நாணயங்களை மட்டுமே வாங்கி சேர்த்து வச்சாங்க. உலகத்தோட ஒரு மூலையில நீரோ பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருந்தப்போ அவனோட தங்கம் நம்ம தமிழ்நாட்டுல பெரிய பொருளாதார புரட்சியையே பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப திரும்பவும் ரோம் நகரத்தோட அந்த தீ விபத்துக்கு வருவோம். 6 நாட்கள் எரிஞ்ச அந்த நெருப்பு இயற்கையானதா இல்ல நீரோவோட சதியா? வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, அந்த சமயத்துல ரோமன் வீடுகள் எல்லாம் மரத்தாத ரொம்ப நெருக்கமா கட்டப்பட்டிருந்துச்சு. அதனால தீ இயற்கையா பரவி இருக்கலாம். தீ பிடிச்சப்போ நீரோ 35 மைல் தூரத்துல ஆன்டியம் நகரத்துல இருந்தான். செய்தி கேட்டதும் உடனே திரும்பி வந்து நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டான். தன்னோட அரண்மனை தோட்டங்களை மக்களுக்காக திறந்து விட்டான். உணவுகளை இலவசமா கொடுத்தான்னு சில பதிவுகள் சொல்லுது. ஆனா மக்கள் இத நம்ப தயாரா இல்ல. ஏன்னா அந்த தீ விபத்துக்கு அப்புறம் நீரோ பண்ண ஒரு காரியம் ஒட்டுமொத்த மக்களையும் கொதித்தெழ வச்சுது. நெருப்புல அழிஞ்சு போன அந்த நகரத்தோட மைய பகுதியில சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பு ஆக்கிரமிச்சு தனக்காக ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்ட ஆரம்பிச்சான். அதுக்கு பேரு டோமஸ் ஆரியா, அதாவது தங்க மாளிகை. அந்த அரண்மனைக்குள்ள ஒரு செயற்கை ஏரி இருந்துச்சு. மாளிகைக்கு முன்னாடி 120 அடி உயரத்துல நீரோவோட வெண்கல சிலை பிரம்மாண்டமா நின்னுச்சு.
சுவர்கள்ல தங்கம், வைரம், முத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதையெல்லாம் விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த அரண்மனையில இருந்த ஒரு சாப்பாட்டு அறை, ஒரு மரத்தாலான தரை, தண்ணீர் விசை மூலமா இயங்குற மெக்கானிசத்தை பயன்படுத்தி இரவும் பகலும் சுழன்றுகிட்டே இருக்கும். விருந்தினர்கள் சாப்பிடும்போது மேலே இருந்து பூக்களும் வாசனை திரவியங்களும் மழையா பொழியும். 2009ஆம் ஆண்டுல தொல்லியல் துறையினர் அந்த சுழலும் அறையோட அஸ்திவாரத்தை உண்மையாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஆடம்பரமான ஒரு மாளிகையை கட்டணுங்கிற ஆசையில தான் நீரோவே ஆட்களை விட்டு ரோம் நகரத்தை கொளுத்தினான்னு மக்கள் முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க. தன் மேல விழுந்த இந்த பழிய மறைக்க நீரோ ஒரு தந்திரம் பண்ணான். ரோம் நகரத்துல அப்போதான் புதுசா பரவிட்டு இருந்த, யாருக்கும் பெருசா புரியாத ஒரு சிறுபான்மை மதத்தை பின்பற்றவங்கள குறி வச்சான். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் தான் சதி செஞ்சு ரோம் நகரத்தை கொளுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு வரலாறு காணாத ஒரு வேட்டையை ஆரம்பிச்சான். கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தா கைது செஞ்சு மிருகங்களோட தோள்களை அவங்க மேல போர்த்தி பசியில இருந்த நாய்களை விட்டு கடிக்க வச்சு கொன்னான். சிலுவையில அரைஞ்சு ரத்த காடாக்கினான். இதுக்கெல்லாம் உச்சமா தன்னோட தோட்டத்துல நடந்த ராத்திரி நேர பார்ட்டிகள்ல கிறிஸ்தவர்கள் மேல தார் மற்றும் எண்ணெயை ஊத்தி அவங்கள உயிரோட கொளுத்தி அந்த வெளிச்சத்துல தன்னோட தேரை ஓட்டிட்டு வந்து ரசிச்சான் அந்த அரக்கன். 23. இந்த கொடூரத்தை பார்த்த ரோமானியர்களே ஒரு நிமிஷம் நடுங்கி போனாங்க. நீரோவோட தனிப்பட்ட வாழ்க்கையும் நாளுக்கு நாள் இருண்டுகிட்டே போகுது. அவன் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ண பாப்பியா நிறைமாத கர்ப்பிணியா இருந்தப்போ குதிரை பந்தயத்திலிருந்து லேட்டா வந்த நீரோவை அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி கோவத்துல அவங்க வயித்திலேயே எட்டி உதைச்சான். அந்த உதையில பாப்பியாவும் அவங்க வயித்துல இருந்த குழந்தையும் துடிதுடிச்சு செத்து போனாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீரோ முழுமையான ஒரு மனநோயாளி ஆகிறான். செத்துப்போன தன் மனைவியோட நினைவால பைத்தியம் பிடிச்சு சுத்தின நீரோ ஸ்போரஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன அடிமை பையனை பார்க்கறான். அந்த பையன் பார்க்கறதுக்கு அச்சசலா பாப்பியா மாதிரியே இருக்கான். உடனே அந்த பையனை பிடிச்சிட்டு வர சொல்லி அவனுக்கு கட்டாளமா ஆண்மை நீக்கம் செய்றான். அந்த பையனுக்கு பெண்கள் போடுற ஆடைகளை உடுத்தி ஒரு ரோமானிய பேரரசிக்கு என்னென்ன மரியாதைகள் கிடைக்குமோ அதையெல்லாம் செஞ்சு ஒட்டுமொத்த ஊர் முன்னாடியும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸ்போரஸ் அப்படிங்கிற அந்த அடிமை பையனை பார்த்து எல்லாரும் மகாராணி அப்படின்னு கூப்பிடவும்னு உத்தரவு போடுறான். எங்க போனாலும் அந்த பையனை தன்னோட பல்லாக்கிலேயே கூட்டிட்டு போறான். ஒரு சாதாரண அடிமை பையன் மன்னனோட பைத்தியக்காரத்தனத்தால ஆண்மையும் பறிக்கப்பட்டு ஒரு பொம்மை மனைவியா ரோம் நகர வீதிகள்ல வலம் வந்தான். 27. இது மட்டும் இல்லாம பித்தாகரஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீரோவே ஒரு பெண் மாதிரி நடிச்சான்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுது. இந்த அளவு மீறிய பைத்தியக்காரத்தனங்களை பார்த்த ரோம் நகரத்தோட செனட்டர்கள், படை தளபதிகள், அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து நீரோவை கொலை செய்ய ஒரு மாபெரும் சதித்திட்டம் தீட்டினாங்க. அதுக்கு பேரு பிசோனியன் சதி. கிபி 65ஆம் ஆண்டு நடந்த இந்த சதித்திட்டத்துல ரோம் நகரத்தோட பல பெரிய பிள்ளைகள் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. ஆனா அந்த சதித்திட்டம் முன்கூட்டியே நீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நடந்த விசாரணையில தான் ரோமானியர்களோட உண்மையான வீரம் என்னன்னு வெளிப்படுது. எபிகாரிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் இந்த சதித்திட்டத்துல இருந்தவங்கள பத்தி சொல்ல சொல்லி பயங்கரமா சித்திரவாதை செய்யப்பட்டாங்க. நெருப்புல சுட்டும் சதைய பிச்சும் சித்திரவாதை பண்ணியும் அந்த பெண் ஒரு வார்த்தை கூட யார பத்தியும் காட்டி கொடுக்கல. சித்திரவாதை தாங்க முடியாம கடைசியில தன்னோட ஆடைகளை வச்சே கழுத்தை இறுக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா வீரவசனம் பேசின பெரிய பெரிய செனட்டர்கள், பிரபுக்கள் எல்லாம் லேசான சித்திரவாதையை பார்த்ததுமே பயந்து போய் தங்களோட நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாரையும் காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த சதித்திட்டத்துல சம்பந்தப்பட்டாங்கன்னு சொல்லி நீரோவுக்கு சின்ன வயசுல பாடம் சொல்லி கொடுத்த அந்த தத்துவஞானி செனிகாவையும் தற்கொலை செஞ்சுக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. செனிகா தன்னோட நரம்புகளை அறுத்துக்கிட்டாரு. ரத்தம் வராததால விஷம் குடிச்சாரு. அதுவும் வேலை செய்யாததால ஒரு ஆவி பறக்கிற குளியல் அறைக்குள்ள போய் மூச்சு திணறி பரிதாபமா செத்து போனாரு. தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் சந்தேகப்பட்டு கொத்து கொத்தா மரண தண்டனை கொடுத்தான் நீரோ. ஆனா எந்த இரத்தக்களரியும் நீரோவை காப்பாத்தல. கிபி 68ஆம் ஆண்டு அவனுக்கு எதிரா சாம்ராஜ்யம் முழுசும் புரட்சி வெடிக்குது. கால் பகுதியில வின்டெக்ஸ், ஸ்பெயின்ல கால்பா அப்படின்னு படைத்தளபதிகள் நீரோவுக்கு எதிரா திரும்பினாங்க. இந்த புரட்சியை அடக்க நினைச்ச நீரோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவனோட சொந்த பிரிட்டோரியன் காவல் படையினர் அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு கால்பாவுக்கு ஆதரவா மாறிட்டாங்க. எந்த செனட் சபை அவன் கால்ல விழுந்து கிடந்துச்சோ அதே செனட் சபை நீரோவை மக்களின் எதிரி அப்படின்னு அறிவிச்சு மரண தண்டனை விதிச்சது. அந்த தண்டனை சாதாரண தண்டனை கிடையாது. பழங்கால முறைப்படி மன்னனை அம்மனமாக்கி கழுத்துல கட்டைய மாட்டி கசையால அடிச்சே கொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. ஜூன் 9 கிபி 68 ரோம் நகரத்தோட அந்த தங்க மாளிகையில நள்ளிரவு நேரம்.
தூங்கி முழிச்ச நீரோவுக்கு சுத்தி ஏதோ மயான அமைதி இருக்கிறதா தோணுது. தன்னோட காவலர்களை கூப்பிடுறான், யாருமே இல்ல. அரண்மனை முழுக்க வெறிச்சோடி கிடக்குது. நண்பர்கள் அறைக்கு ஓடிப்போய் தட்டுறான், கதவுகள் திறக்கப்படல. எனக்கு ஒரு நண்பன் கூடவா இல்ல, ஒரு எதிரி கூடவா இல்ல அப்படின்னு கதறான். உடனே டைபர் நதியில குதிச்சு செத்துடலான்னு ஓடுறான். ஆனா பயம் அவனை தடுக்குது. கடைசியா ஃபாவோன் அப்படிங்கிற ஒரு விசுவாசமான அடிமை நகரத்துக்கு வெளியே 4 மைல் தூரத்துல இருக்கிற தன்னோட வில்லாவுக்கு தப்பிச்சு போலான்னு கூப்பிடுறான். உலகத்தையே ஆண்ட சக்கரவர்த்தி ஒரு கிழிஞ்ச துணிய போர்த்திக்கிட்டு முகம் தெரியாம மறைச்சுக்கிட்டு ஒரு திருடன போல இருட்டுல தப்பிச்சு ஓடுறான். கூட வர்றது வெறும் 4 பேர்தான். அந்த ஃபாவோன், அவனோட செக்ரட்டரி எபாப்ரோடிட்டஸ், நியோஃபைட்டஸ், அப்புறம் அவன் பொண்டாட்டியா மாத்தி வச்சிருந்த அந்த ஆண்மை நீக்கப்பட்ட ஸ்போரஸ். காட்டு வழியா போகும்போது முள் குத்தி துணி கிழியுது. ஃபாவோனோட வீட்டை நெருங்கினதும் வாசல்ல போக முடியாம பின்னாடி ரகசியமா தோண்டப்பட்ட ஒரு சின்ன சுரங்கப்பாதை வழியா சேத்துல தவழ்ந்து நாய் மாதிரி உள்ளே போறான். பசியும் தாகமும் உயிரை எடுக்குது. ஒரு அழுக்கு படிஞ்ச மெத்தையில படுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த குட்டையில தேங்கி கிடந்த சகதி தண்ணிய கையால எடுத்து குடிச்சிட்டு, இதுதான் நீரோவோட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். தன்னை நிர்வாணமாக்கி அடிச்சுக்கொள்ள குதிரைப்படை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி அவனுக்கு வருது. இனி உயிரோட தப்ப முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட நீரோ தன்னை புதைக்கிறதுக்காக தன் அளவுக்கே ஒரு குழிய தோண்டச் சொல்றான். குழி தோண்டப்படுறத பார்த்து குலுங்கி குலுங்கி அழுவுறான். குவாலிஸ் ஆர்டிஃபெக்ட்ஸ் பெரையோ அப்படின்னு புலம்புறான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கலைஞன் என்ன புள்ள சாகுறான், உலகத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. தன்னை ஒரு பைத்தியக்கார மன்னனா அவன் என்னைக்குமே நினைச்சதில்ல. தன்னை ஒரு மாபெரும் கலைஞனாவே நினைச்சு செத்துப்போகவும் தயாராகிறான். கையில 2 கத்திகளை எடுத்து அதோட கூர்மையை செக் பண்ணி பார்க்கறான். ஆனா கழுத்துல குத்த அவனுக்கு தைரியம் வரல. ஸ்போரஸ பார்த்து, எனக்காக நீ முதல்ல செத்து எனக்கு தைரியம் கொடு அப்படின்னு கெஞ்சுறான். அந்த அளவுக்கு மரண பயம் அவனை ஆட்டி படைக்குது. தூரத்துல குதிரைகளோட சத்தம் நெருங்கி வர்றது கேக்குது. குதிரைகளோட சத்தம் என் காதுகள்ல விழுது அப்படின்னு ஒரு கவிதை வரிய சொல்லிக்கிட்டே கத்திய கழுத்துல வைக்கிறான். அப்பவும் குத்த தைரியம் இல்லாம பக்கத்துல இருந்த அவனோட செக்ரட்டரி எபாப்ரோடிட்டஸ உதவிக்கு கூப்பிடுறான். அவனோட உதவியோட கத்திய தொண்டையில இறக்கிக்கிறான். ரத்தம் பீறிட்டு அடிக்குது. கதவை உடைச்சிக்கிட்டு ஒரு படைவீரன் உள்ள வந்து நீரோவை காப்பாத்துற மாதிரி நடிச்சு ரத்தம் வர்ற இடத்துல துணிய வச்சு அழுத்துறான். அத பார்த்த நீரோவோட கடைசி வார்த்தைகள், ரொம்ப தாமதம், இதுதான் உன்னோட விசுவாசமா? அந்த வார்த்தைய சொன்னதும் அவனோட கண்கள் பயத்துல பெருசா விரிஞ்சு வெளியே தள்ள அப்படியே துடிதுடிச்சு அடங்குது அந்த சர்வாதிகாரியோட உயிர். அவன் செத்து பல நூற்றாண்டுகளானாலும் மக்களோட மனசுல அவனோட மரணம் ஒரு முடிவா இல்ல. அவன் சாகல. கிழக்கு திசையில பார்த்தியர்களிடம் தஞ்சமடைஞ்சிருக்கான். சீக்கிரமே ஒரு மாபெரும் படையோட ரோம் நகரத்தை அழிப்பான்கிற ஒரு வதந்தி உலகம் முழுக்க பரவி மக்களை பயத்துல உறைய வச்சுது. கிறிஸ்தவர்களோட புனித நூலான பைபிள்ல வர்ற வெளிப்படுத்தின விசேஷம் பகுதியில சொல்லப்பட்ட உலகத்தை அழிக்க வரும் அந்த மிருகம் வேற யாரும் இல்ல, அது மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் நீரோதான்னு பலர் நம்பினாங்க. உலகத்தையே நடுங்க வைக்கும் அந்த சாத்தானின் எண் 666. நீரோ சீசர் அப்படிங்கிற வார்த்தைய ஹீப்ரு மொழியில எழுதி அதோட எண்களை கூட்டுனா சரியா 666 வரும். ரோம் நகரத்தை எரிச்சான், சொந்த அம்மாவை கொன்னா, கர்ப்பிணி மனைவிய கொன்னா, ஒரு சின்ன பையனை சிதைச்சான், ஆயிரக்கணக்கான மக்களை கொளுத்துனான். ஒருவேளை அவன் செத்திருக்கலாம். ஆனா அதிகார வெறியும் பைத்தியக்காரத்தனமும் கலந்த நீரோ மாதிரி பல பேர் இன்னைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு சிம்மாசனத்துல தங்கள ஒரு கலைஞனாவோ இல்ல கடவுளாவோ நினைச்சுக்கிட்டு அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மையான திகில்.